தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என்னை என் தலையை சுற்றி கொண்டது. இதில் முதல் பகுதி, தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது. தண்ணீர்கள் பிராணபரியந்தம் அப்படின்னா உயிர் போகிற வரைக்கும், ஜீவனே போயிட்டுங்கிற வரைக்கும் தண்ணீர்கள் என்னை நெருக்கினது. இது என்ன தண்ணீர்? ஸ்தோத்திரம். இது தவறுகளினால் வந்த தண்ணீர், தவறுகளினால் வந்த தண்ணீர். ஆண்டவர் யோனாவை நினிவேவுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பேச சொன்னார். ஆனால் யோனா நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு நேராக தன் பயணத்தை வைக்கிறார். நினிவேவுக்கு போவது அவருக்கு பிடிக்கவில்லை. 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று, நினிவே இவர்களுடைய எதிரியின் தேசம், அசீரிய தேசம், இவர்களுடைய எதிரி. அவன் எதுக்கு மனம் திரும்பணும்? அவன் எதுக்கு ஆண்டவர் அறியணும்? அவன் ஆண்டவர் அறியாமலே செத்து போட்டுமே அப்படிங்கிற மனப்பான்மை ஒன்று. 2வது, ஸ்தோத்திரம், நினிவே பட்டணத்து மக்கள் போய் நாம் போய் சொன்ன எப்படி கேட்பாங்க? அவனுக்குன்னு ஒரு கடவுள் வச்சிருக்கான், அவனுக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சிருக்கான், எப்படி நாம் போய் சொன்னா கேட்பாங்க? வாய்ப்புகள் இல்லை. ஆகினால இவர்கிட்ட போராட முடியாது. நம்ம பேசாம டிக்கெட் எடுத்து தர்ஷீஷை பார்த்து என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். அவன் நினைச்சான் டிக்கெட்டு கிடைச்சா தப்பிக்கலாம் நினைச்சான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது டிக்கெட்டு மட்டும்தான் வாழ்க்கை இல்லப்பா, கடல்ல நிறைய தண்ணி இருக்கு, தண்ணியை வச்சே நான் அழகான பாடம் உனக்கு புகட்ட முடியும்னு ஆண்டவர் நினைப்பார்னு யோனா நினைக்கலையே. கப்பலில் சீட்டு கிடைச்ச உடனே, டிக்கெட்டு கிடைச்ச உடனே, பிரயாணம் இனிதாய் தொடங்கின உடனே ஹாயா அங்கங்கே பார்த்துருப்பாரு. அப்பாடா, ஒரு வழியாக தப்பிச்சோம், நினிவேவுக்கும் தப்பிச்சோம், ஆண்டவருக்கும் தப்பிச்சோம். இந்த யோப்பா பட்டணத்தில் இருந்தால் தானே நம்மளை தீர்க்க தரிசனம் சொல்லு நம்மளை தொந்தரவு பண்ணுவார். நம்ம பாட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிட்டோம்னா அவருக்கு தெரியல. ஆண்டவர் வானபரியந்தமும் போக முடியும், பூமியின் ஆழபரியந்தமும் அவர் வர முடியும்னு அவருக்கு என்ன செய்யல? தெரியல. வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தப்பணும்னு நம்ம ஒரு இடத்துக்கும் போக முடியாது. என்ன அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, ஸ்தோத்திரம், நெருக்க நிறைந்த சூழல், எங்கேயாவது போயிடணும். இனிமேலாம் நம்ம ஆண்டவரை தேடக்கூடாது, இனிமேலாம் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, இனிமேலாம் பைபிள் வாசிக்கக்கூடாது, இனிமேலாம் ஒன்றும் பெரிய ஆத்ம பாரத்தோடலாம் இருக்கக்கூடாது. அப்படி காமன் குவைட்டாக ஒரு வாரத்தில் போயிடலாம் நினச்சா கர்த்தர் விட மாட்டார். அங்கே ஒரு தண்ணீர் அனுப்புவார். இது எதனால வந்த தண்ணீர்? தவறுகளினால் வந்த தண்ணீர். யோனாவை கர்த்தர் எங்க திருத்துறார் பாருங்களேன். பூமியில வேற எங்கேயாவது வச்சு திருத்தினா நம்மால் டிக்கெட் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். இப்ப மீன் வயிற்றுக்குள்ள பார்ட்டி, எந்த ஊருக்கு டிக்கெட் எடுப்பான்? ஹலோ, இனி எந்த ஊருக்கு டிக்கெட் எடுப்பான்? நீ டிக்கெட் எடுத்து தானே போற, டிக்கெட்டை எடுக்க முடியாத ஒரு இடத்துக்குள்ள வச்சு உன்னைய நான் திருத்துறேன். இப்ப கண்ணுக்கு ஒரே டிக்கெட்டு தான் தெரியுது, நித்திய டிக்கெட்டு தான் தெரியுது, சோலி முடிஞ்சுது. அப்ப மீன் வயிற்றுக்குள்ளே நம்ம கதை முடிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு இது அவருக்கு தெரியுது. மீன் வாயி உள்ள போறோங்கிறது தெரிஞ்சது. ஆனா என்ன ஆச்சரியம், மீன் வாய்க்குள்ள போன போதும் மீன், ஸ்தோத்திரம், எந்த உணவையுமே என்ன செய்யல, உள்ள இருந்தத செரிமானமே பண்ணல. பாவம், அந்த மீன் 3 நாளா செரிமானம் பண்ணக்கூடிய அந்த மண்டலம் அப்படியே நின்றது. பாவம் அந்த மீன் இல்லை. இந்த மீனுக்கு எங்க இருந்தே கட்டளையிட்டு இருக்கிறார். கப்பல் கிளம்பும் போது சொல்லிப்பாரு, டே பார்ட்டி கிளம்பிட்டு ரெடியாரு, ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஆஸ்பத்திரியில் சொல்லுவாங்கல்ல, ஆப்ரேஷனுக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் சாப்பிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், எதுவும் தொட்டுறக்கூடாது. சார் எனக்கு முடியாது, அதுக்கு நாங்கள் ட்ரிப்ஸ் போட்டுக்கிடுவோம் தம்பி, நீங்கள் அமைதியாக இருங்க, ஒன்றும் உள்ளே போயக்கூடாது. மீனுக்கு அப்படி தான் சொல்லியிருக்காரு, ஒன்றும் உள்ளே போகக்கூடாது. ஆமாம், கப்பல் கிளம்ப பார்ட்டி கிளம்பிட்டு ஆண்டவர் பச்சை கொடி காட்ட மீன் புறப்பட்டது. பாவம், அந்த மீன் கப்பல் போகிற வழியெல்லாம் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, மீன்களுக்கும் பறவைகளுக்கும் இயற்கையின் சீற்றம் தெரிந்து அவைகளுக்கு விலகிடுமா, தப்பிக்கிடுமா. ஆனால் இந்த மீன் இயற்கை சீற்றம் நிறைந்த அந்த கடல்லையே தான் கப்பல் பக்கத்திலே போக வேண்டி இருக்குது.
எனக்கு அந்த மீனை நினைச்ச ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. எதையாவது ஒன்றை விழுங்கணும்னு அதை நினைக்கல. ஆமா, டப்பு டப்புன்னு அவன் கண்டதையெல்லாம் போடுறான், என்னென்னத்தையோ தூக்கி போடுறான். மூட்டை மூட்டையா கோதுமையை போட்டிருப்பான். அங்கே போன வியாபாரிகள் என்னென்னத்தையோ வெயிட்டான அத்தனை பொருளையும் போட்டாலும் மீன் பார்க்குது, இது இல்லை இது இல்லை, ஐயோ. அப்புறம் யோனாவை தூக்கி போட்ட உடனே கரெக்டாக விழுங்குச்சு பாருங்களேன். மீனுக்கு தெரியுது எதை விழுங்கக்கூடாது எதை விழுங்கணும்னு. மனுஷனுக்கு தெரியல எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு. மீனை வச்சு பாடம் எடுக்கார் பாரு. அந்த மீன் அது என்ன அழகா நான் சொன்ன ஒன்றைய மட்டும் விழுங்குது. விழுங்கிட்டு அப்புறம் 3 நாள் செரிமான மண்டலத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சா பார்ட்டி இப்போ அங்கே உட்காந்து ஜோமன்னு வச்சிருக்கிறாரு. உள்ள உட்காந்துட்டு சொல்றாரு, தண்ணீர்கள் தண்ணீர்கள் தண்ணீர்கள். பார்த்தீங்களா? தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கிற்று. இந்த தண்ணீரையும் கடக்க வேண்டி இருந்தது. தேவன் நம்மை சில சீர்திருத்துதலின் தண்ணீருக்குள்ளே அனுமதிப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த யோனாவை பிடிச்சு கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக நிறுத்தி, இவன் ஒரு பொல்லாத தீர்க்கதரிசி, திருட்டு பய, நான் சொன்னது இங்கே போச்சோன்னே இவன் இங்கே போனான்னு கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்யலை? நிறுத்தி பாடம் எடுக்கலை. நம்ம கர்த்தர் நம்மளை திருத்துற விதமே ஆச்சரியமாக இருக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாமல், சில நேரம் மனைவிக்கே தெரியாமல் கணவரை ஒரு தண்ணிக்குள்ளே அனுப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்து உணர்த்தி கொண்டு வருவார். மனைவிக்கு தெரியாது. மனைவி நினைச்சிட்டு இருக்கா நம்ம புருஷன் தங்கமான புருஷன்ட்டு. அவர்கிட்டையும் நிறைய தகுடுத்தனங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சில பல தண்ணிக்குள்ள கொண்டு போய் சரிப்படுத்தி கொண்டு வர்றார். கணவர் நினைக்கிற நம்முடைய மனைவி ஆமா சொக்க தங்கம்னு. ஆனாலும் மேடம் கிட்ட பக்கம் பக்கமா நிறைய என்ன செய்யுது இருக்கு. உடனே கொண்டு வந்து இழுத்து காட்டுறது இல்லை பாருங்களேன், தண்ணிக்குள்ள கொண்டு போறாரு. சில சீர்திருத்தலின் தண்ணீர்களுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க போயிட்டு எனக்கு எப்படி தண்ணீர்னா கொன்னே போட்டுறாரு, உள்ள வச்சு சோழியை முடிச்சு விடுவார். நமக்கு தான் தெரியுமே இந்த தண்ணீர் ஏம்னு. அப்ப அங்க போய் என்ன பண்ணணும்? அப்பா என்கிட்ட இப்படி அப்படி பிரச்சனை இருக்குது, நான் இந்த விதங்கள்ல என்கிட்ட குறைவு இருக்குது, சரிப்படுத்துங்கன்னு சொன்னா அந்த தண்ணீரில் இருந்து நம்மை மீண்டும் தரிசன எல்கையில் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு இந்த கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். சபையா தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு முதல்ல காட்டக்கூடிய நம் கடக்கும் தண்ணீர் தவறுகளினால் வந்த தண்ணீர். தவறுகளினால் வந்த தண்ணீர். என் வாழ்க்கையில் வந்தது எல்லாமே பிசாசு கொண்டு வந்ததுன்னு சொல்லக்கூடாது. நான் செஞ்ச தவறு சில தண்ணீர்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டு, நான் செஞ்ச தவறு, நம்முடைய தவறுகள் சில வியாதிகளின் தண்ணீரை நமக்கு கொண்டு வர முடியும். நாம் செய்த தவறுகளின் காரியம் சில பொருளாதார இழப்புகளின் தண்ணீரை கொண்டு வர முடியும். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா தேவை? எதையாவது இழந்தாலும் என் பிள்ளைய நான் என் பக்கம் சேர்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் தான் சொல்றாரு, எதையாவது இழந்தாலும் தன் பக்கம் நம்மை சேர்த்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். எதற்காகவும் கர்த்தர் நம்மை இழக்க விரும்பல. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை தானே, எனக்கு ஏன் இந்த தண்ணீர்? கர்த்தர் சொல்வார், நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிருந்தனா நீ கப்பல்லே போயிருக்கலாம், அல்லது போக வேண்டிய இடத்துக்கு போயிருந்தனா நீட்டா போயிருக்கலாம்ப்பா. உன் பிரயாணம் கொஞ்சம் தவறா இருந்ததுனால யாக்கும் இந்த தண்ணீருக்குள்ள கொண்டு வந்தேன். கடக்க முடியாத சில தண்ணீர்கள் வழியே போகும்போது கர்த்தருடைய நடத்துதலை கொஞ்சம் நம்ம நினைக்கணும். இந்த ஒரு தண்ணீரோடு நிறுத்துறேன் நேரமானதுனால. இன்னும் 2 நம்ம மாலை நேரத்தில் தியானிப்போம். வாங்க எல்லாருமே வாங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். என்ன சாயங்காலம் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆமாம் நல்ல கர்த்தரை ஆராதிச்சுட்டு தேவ வார்த்தைகளை தியானிக்க ஏசப்பா நமக்கு கிருபை தருவா. முழங்கல் படிடுவோமா? இந்த ஒன்றை மனசில் வைப்போமா? சில தண்ணீர்கள் தவறுகளினால் வந்த தண்ணீர்கள், தவறுகளினால் வந்த தண்ணீர்கள். ஜெபிக்க தவறியதால், விசுவாசிக்க தவறியதால்,
பரிசுத்தத்தை காக்க தவறியதால் ஆண்டவர் என்னைய போக சொன்ன வழி வேற, நான் போய்கிட்டு இருக்கிற வழி வேற. கண்களை மூடி கொஞ்சம் நம்ம தேவ தரிசனத்துக்கு முன்னாடி நம்மளை நிறுத்துவோமா? என்னை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க ஏசப்பா? என்னை எதுக்காக ரட்சித்தீங்க? என்கிட்ட என்னென்ன காரியங்களை நீங்க பேசுனீங்க? இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? என் பயணம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது? என்னைய தாயின் கருவில உருவாக்கி பிறக்க வச்சு பிள்ளையா வளர்த்தெடுத்து எனக்கு நல்ல வேண்டிய எல்லா அனுகூலங்களை தந்து இவ்வளவு உயரம் என்னை வளர்த்தெடுத்து நிறுத்தி இருக்கிறீங்க. என் பயணம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு? ஆண்டவர் சொல்றார், யோனா நீ போன உன்னை போன விட்டுற மாட்டேப்பா. நீ எனக்கு தேவை, உன்னை விட முடியாது. அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது, இழக்க முடியாது. அப்படியெல்லாம் இழக்க முடியாது. நீ வேண்டான்னு உன்னை நானும் வேண்டான்னு சொல்றதில்ல. தண்ணீர்கள் உன் தவறுகளை உணர்த்தும். தண்ணீர்கள் உன் தவறுகளை உணர்த்தும். 2 நிமிஷம் நல்ல அர்ப்பணிப்போடு ஆண்டோடைய பிரசன்னத்துல கர்த்தருடைய பந்திக்குள்ள போக போறோம். பா என்ன ஒரு விசை கூட சுத்திகரித்து Thank you, Lord.